மணியடித்து ஒசையுடன் பூஜை செய்து நம் மல்லிகை வெள்ளை கொண்டு தங்கள் திருவடியை போட்டி செய்த தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசன மலர்களை கொண்டு வந்து பன்னீரார் தன் பாதங்களை கழுகி என்னுடைய வட்டாடையால் துடைத்து மனைவியாக வட்ட கன்னி வள்ளியாக வட்டவன் தங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் புரிந்தேன் சுவாமி. அப்படி ஆகட்டும் தேவி, என்னுடைய திருவடி வாதத்தை படித்தவுடன் நீ என்று சீர சிறப்போட வாழ்ந்திருப்பாய். அப்படியா மன்னா? வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். இருப்பினா அரமனையில் தன் மனைவியாக வட்ட கண்ணி வள்ளியாக வட்டவளை 1000 தாதிமரோட்டு அதிவேகமாக அழைக்கிற செய்தி என்ன சுவாமி? இன்று நான் எதற்காக உன்னை வரவழைத்தேன்? என்ன காரணம் தெரியுமா? நேற்று தினத்தில் என் அண்ணனாகிய கண்டுகாசூரன் தேவரை சிறைப்பிடிக்க சென்றார். அந்த மாயக்கண்ணன் தன்னுடைய சக்கரத்தால் அவனுடைய சிரத்தை அறுத்து விட்டாராம். நாரதர் என்னிடத்தில் உரைத்திருக்கின்றார். அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் எங்க போவேன் தெரியுமா?
நான் இன்று எதற்காக உன்னை தேடி வந்தேன்? என்ன காரணம்? பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். அந்த தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து அந்த கண்ணனையும் அந்த தேவர்களையும் அனைவரை சிறைபிடிக்கணும். அதனால நான் சண்டைக்கு போய் வரேன். என்னுடைய மூத்த கணவராக என்னுடைய மச்சானாக தேவர்கள் மாண்டு மடித்து விட்டார் என்று சொல்லி நீங்க தேவர்களை சிறைபிடிக்க போறேன் போய் வா என்று சொல்லி பொன்னான வாய் திறந்து விடையளிப்பாய் கன்னிவல்லி என்று கூறுகிறேன் மன்னா. அப்படி போவதா இருந்தா தங்களிடம் ஒரே ஒரு வாய் வார்த்தை சொல்லலாமா? சொல் கேள். நான் வந்து தேவரை சிறப்பிக்கணுமா வேணாவா? அப்படியா மன்னா? நேற்றைய தினத்தில் உங்களுடைய அண்ணனாகப்பட்ட உதயகிரியே தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணனாகப்பட்ட கண்டகாசூரனை மடித்தார் அல்லவா? ஆமா. கண்டசூரனை மடித்த காரணத்தால் தேவர்களை சிறைபிடிக்க போறேன் என்று சொன்னேன் மன்னா. தங்களுடைய அண்ணனாகப்பட்ட கண்டசூரனையே மடித்து விட்டார். ஏனென்றா தேவர்கள் அனைவருமே சூழ்ச்சிக்காரர்கள் சுந்தரமாக வரவழைத்து தங்களையும் ஏதாவது செய்து விட்டார். எப்படி மன்னா வாழ்வை
நான் சும்மாவும் போவேன். என் தம்பி தாடி ஏமாத்து போயிட்டான். நான் எங்க போவேன்? 2011 படித்த எம்பெருமான் சிவகட்ட கடுமையான யாக செய்து சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில்லாத வரத்தை வாங்கி அந்த தேவரை தந்திரமாக சிறப்பிடிக்க போறேன். அதனால ஓய்வா மன்னவா எனக்கு விடை கொடுத்தால் உனக்கு தண்டனை கிடையாது. இல்லை என்றால் பண்ணடி. அப்படியா பட்டிய மனைவி என்று சொல்லி அதோட சரம் செய்யக்கூடிய ஒரு 1000 முறை எடுத்துரைத்தாலும் என்னுடைய வார்த்தை கேட்பதாக இல்ல. அதனால நீங்க பதனமாக சென்று வெற்றியுடன் திரும்பி வாங்க. நான் வெள்ளிகிரி சென்று சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில்லாத வரத்தை வாங்கி வருகிறேன். வரத்தை வாங்கி அந்த தேவரை நான் சிறப்பிடிக்கிறேன். நான் சென்று வரட்டுமா? டாடா. பதனமாக சென்று வெற்றியுடன் திரும்பி வாங்க. டாடா. நான் சென்று வருகிறேன். அங்கே வந்திருக்கிறேன். அங்கதான் நைட் 9 மணி இருந்தாக்கிறோம். என்ன வெள்ளிகிரி வந்திருக்கிறேன். அது நாடகத்துல சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. ஏண்டா உங்க வாய் சிந்தர்ம கொலாயாட்டமா இருக்குது. டேய் காமாலி பாவனி ஊசி போட்டு வந்துக்கிற. அதனால செத்தாலே ஊத்தி வச்சாவும் பாவண்டா அதனால இப்போது நான் கடுமையான யாக செய்யறேன். அதனால எடுத்தாடா யாகச்சாலைய யாகச்சாலையா கல்பூரம் பத்தி வச்சு எடுத்தாடா. கல்பூரம் பத்தி எடுத்தாடா. ஊதி பத்தி ஊதி பத்தி எடுத்தா ஓடு. ஓ நம சிவாய நமேயே ஓ கங்காதர நமேயே தில்லையில் அடிடவாச திருபுரத்தளித்தலோல தில்லையில் அடிடவாச திருபுரத்தளித்தலோல அள்ளி மீது பார்வதிக்கு 4 வேதங்கள் கொடுத்தலோல அள்ளி மீது பார்வதிக்கு 4 வேதங்கள் கொடுத்தலோல போட்டி போட்டி திருவடி போட்டி ஓ நம சிவாய நமகே நமோ நமோ. சாத்த ஜகர ஜகர ஜவகனே மகதேவ என்ன முக்கியமா வந்து காப்பாயோ ஏதிலகட்ட ஐயா வெள்ளிகிரி ஆண்ட தேவனே எங்கலரா ஐயா திருபுரத்தளித்தலோலனே எங்கலரா அள்ளி வீதி பார்வதிக்கு எங்கலரா ஐயா நாக்கு வேத கொடுத்தலோலனே எங்கலரா ஐயா எந்தனையோ காக்க வேண்டுமே மகாதேவா
என்னையும் காக்க வேண்டுமே மகதேவா. ஐயா வெள்ளிகிரி ஆண்டதவனே ஏககேதரா. ஐயா ஜாத ஜகர ஜகர ஜவகனே மகதேவா. என்ன முக்கியமா வந்து காப்பாயோ நீலகண்ட. ஓ நமச்சிவாய நமகே. ஓ திருநீலகண்டாய நமகே. ஓதி ஓதி வந்தடி ஓதி. ஓ நமச்சிவாய நமகே. எம்பெருமானே சிவபெருமானே 2011 படித்த எம்பெருமானே அஸ்தகிரி மலையாளிகின்ற இந்த கார்கடாசுரன் கடுமையான யாகம் செய்திருக்கின்றேன். எனக்கு 4 வரம். சாகாத வரம், வேகாத உடல், குறையில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில்லாத வரத்தை கொடுக்கணும். ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. கடுமையான யாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த சிவன் எனக்கு காட்சி தந்தாளாச்சு. இல்லை என்றால் யாகத்தில் என் சதைகளை அறுத்து யாகத்திலே போட்டு நான் கடுமையான யாகம் செய்வேன். நம்ம குஞ்சு எடுத்து போட்டு அதனால் கடுமையான யாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அல்பசிடனே, நான் எப்படி யாகம் செய்யறனோ நீ என்ன செய்வ, எது செய்வோ, நான் எப்படி அறுத்து போறனோ அதே போல நீ யாகத்தில் அறுத்து போடுறான். அறுத்து போடுவேன். நீ வரவாங்கிறது நீ அறுத்து போடுற. எனக்கு வரவாங்க உனக்கு வரந்தானே. அப்படியா? நான் யாகத்துல மீண்டும் வருவேன்டா. கடுமையா அதுக்குள்ள நான் போய் பன்னீரி வரத்துக்கு வந்துட்டா யாகத்தாலையில உட்காரும் போது பன்னிக்கறி சாப்பிட்டா சிவம் வருவாரா? ஏன் வர மாட்டாரு? செவிட்டு மேற்பான்லாம் வந்துருவாரு. நான் யாகம் செய்யறேன்டா, செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்டா. செய்யுங்க, செய்யண்டா, இன்னும் செய்யண்டா, செஞ்சுக்கிட்டே இருக்கா.